வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? தேமுதிக பக்கா பிளானா? கூட்டணி அறிவாக்காததான் அசத்தல் பின்னணி என்ன? யாருக்கு கல்கா கொடுக்கும் தேமுதிகவா? வாங்க வீடியோவை முழுமையாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிகளின் கூட்டணி அதற்கான தொகுதி பங்கின அனைத்து வேலைகளுமே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணி விவகாரத்தில் தீவிர ஆலோசனை எல்லாம் ஈடுபட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் தேமுதிகவின் கூட்டணி என்பது முடிவாக ஒரு தொடர்பாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடையே எழுந்திருக்கிறதா. அதாவது தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை நிலைப்பாட்டில் அறிவிக்காத நிலையில்தான் தமிழகத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தேமுதிகவின் கட்சியின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தை பிறந்த பிறகுதான் ஒரு அதிரடியான கூட்டணியை நாங்கள் அறிவிப்பை வெளியிடுவார் என்று கட்சி வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் தேமுதிகவானது அதாவது 2005ஆம் ஆண்டு தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலிலே 8% வாக்குகளை பெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். அந்த நிலையில்தான் 2011 கூட அதிமுக கூட்டணி இணைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றவர்தான் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமின்றி அதன் பிறகு கடந்த 15 ஆண்டுகளாகவே கட்சி தொடர்பான எந்த ஒரு தோல்வியும் சந்தித்து வருகிறது. இந்நிலையில்தான் கண்டிப்பாக வரும் தேர்தலில் கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நோக்கத்துடன் அதற்கான வேலைகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான வேலைகள் எல்லாம் தீவிரமாக திட்டமிட்டு வருகிறாராம். அந்த வகையில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு ஒரு மேல் சபை அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக கூறி உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடந்தபோது தேமுதிகவை புறக்கணித்து இரண்டுமே அதிமுக மட்டுமே அனுப்பியது என்பது பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதா. இதனால் தான் கோபமடைந்த தேமுதிக கடும் விமர்சனம் எல்லாம் செய்திருந்தது. பின்னர் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாக அதிமுக மீண்டும் தேமுதிகவுடன் உறுதியளித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று மட்டுமே கூறியிருக்கிறார். இது கட்சியின் ஒரு திட்டமிட்ட வியூகம் என்றும் கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்களாம். அதாவது மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணி முடிவெடுக்காத நிலையில்தான் நாம் ஏன் அவசரப்பட வேண்டும், கண்டிப்பாக தை பிறந்தால் ஒரு நல்ல வழிபிறக்கம் என்றுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். கடந்த தேர்தலில் ஆதரவு தந்து ஏமாற்றப்பட்ட அனுபவம் தேமுதிகவனுக்கு உள்ளதாம். எனவே இம்முறை கண்டிப்பாக இரட்டை இலக்க தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கும் கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி என்பதை ஒரு நிபந்தனையாக வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதாவது இதற்கிடையில் தான் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்குள் தக்க வைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரம் திமுக தரப்பும் கூட தேமுதிகவை தங்கள் அணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறதா. இத்தகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் தேமுதிக கண்டிப்பாக தை முடிந்த பிறகு கண்டிப்பாக அதாவது பொங்கலுக்கு பிறகு யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நிலைப்பாட்டில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.